கடவுளை இப்படி வணங்கினால் அதற்கான அர்த்தங்கள் அறிந்து கொள்வோங்க. கடவுளை நம்ம இப்படி வணங்குறதுனால நமக்கு என்ன மாதிரி நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி நம்ம முழுமையாக விரிவாக தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. கடவுளை இப்படி வணங்கினா அதற்கான அர்த்தங்களை தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக கடவுளை வணங்குறதுக்கு பல்வேறு முறைகள் இருக்குது. அதில் நீங்கள் எப்படி கடவுளை வணங்குறீங்களோ அப்படி வணங்கினா அதற்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். கடவுளை வணங்கும் போது சிலர் கைகளை தலைக்கு மேலே தூக்கி வணங்குவாங்க. ஒரு சிலர் முகத்துக்கு அருகில் வச்சு வணங்குவாங்க. இன்னும் ஒரு சிலர் நெஞ்சுக்கு அருகில் கைகளை வச்சு வணங்குவாங்க. இப்படி பல்வேறு முறைகளில் கடவுளை வழிபட்டு வரோம். இந்த மாதிரி நாம் கடவுளை வணங்கும் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு அர்த்தங்களை எடுத்து உரைக்குதுங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம தலைக்கு மேலே கையை தூக்கி கடவுளை வணங்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உன்னை விட்டா எனக்கு யாருமே இல்லை, நீ மட்டும்தான் எனக்கு துணை அப்படின்னு இறைவனை சரணடைவதன் வெளிப்பாடு தாங்க இது. அதுவே இரு கைகளையும் முகத்துக்கு அருகில் வச்சு தலை குனிந்து வணங்குவது அடக்கத்தின் வெளிப்பாடுங்க. உனக்கு கீழ்தான் எல்லாரும் இருக்கிறோம் என்றும் இந்த உலகம் உனக்கு கீழ்தான் இயங்குகிறது என்று கூறி வணங்குவதின் பொருளுங்க. இதுவே பார்த்திங்கன்னா நெஞ்சுக்கு நேராக கை வச்சு வணங்குறது பார்த்திங்கன்னா இரு கைகளையும் வச்சு வணங்கினா, இறைவா உன்னை என் நெஞ்சிற்குள்ளேயே வைத்திருக்கிறேன், எப்போதும் என்னுடன் இருந்து என்னை வழிநடத்தி காப்பாய் அப்படின்னு குறிக்கக்கூடியதான் இது. அதே மாதிரி இன்னும் சில விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் கோயிலுக்கு போகும்போது அர்ச்சனை பொருட்களை இடது கைகள்னால எடுத்துகிட்டு போகக்கூடாது. அதே மாதிரி கோவிலிருந்து வீட்டுக்கு வந்த உடனே கை கால்களை கழுவக்கூடாது. கொஞ்ச நேரம் கழித்து தான் கை கால்களை கழுவணும். அதே மாதிரி பெண்கள் மாது விளக்கின் போது எக்காரணம் கொண்டு பூ வைத்து கொள்ளக்கூடாது. செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை குத்து விளக்க துளக்கி கழுவக்கூடாது. பூஜை அறையில் தெய்வங்களை வடக்கு பார்த்து வைக்கக்கூடாது. சில தெய்வங்கள் வடக்கு பார்த்து வைக்கிற தெய்வத்துக்கு வைக்கலாம், தவறு எதுவும் கிடையாது. அதே மாதிரி நம்ம எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் அது தடையில்லாமல் நடக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு விநாயகரை தான் வழிபடும். அந்த விநாயகரை எப்படி வழிபடணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். எல்லாருக்குமே பிடிச்ச கடவுள் அப்படின்னா அந்த வரிசையில் முதல்ல இருக்கிறது பிள்ளையார் தாங்க. ஏன்னா தடைகளை நீக்கி வரன்களை அழிப்பவர் பிள்ளையார். இதனால தான் நம்ம பெரும்பாலான நேரங்களில் நாம் பிள்ளையாரப்பா அப்படின்னு சொல்கிறோம். பிள்ளையாரை வழிபடும் முறை ரொம்ப எளிதானது, ஆனால் அதெல்லாம் கிடைக்கக்கூடிய பலனும் மிகப்பெரியது. அந்த வகையில் இந்த வீடியோவில் நம்ம இதையுமே தெரிஞ்சுக்கலாங்க. சில நேரங்களில் நமக்கு எடுத்த காரியம் எல்லாமே தடைப்பட்டுட்டே இருக்கும். அதுக்கப்புறம் எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒன்று கூட நமக்கு கடின உழைப்புக்கு அப்புறம் தான் பல தடைகளை கடந்து கிடைக்கும். அப்படி கிடைக்கும் பட்சத்தில் விநாயகரை தொடர்ந்து வழிபாடு செய்து வருவதன் மூலமாக தடைகளை நீக்கி வரங்களை அளிப்பாருங்க விநாயகர் பெருமாள். செவ்வாய் சனிக்கிழமைகளில் விநாயகரை வழிபடுறதுக்கு உகந்த நாள் அப்படின்னா இந்த 2 நாட்கள் தாங்க. விநாயகரை வழிபட மறக்காதீங்க. ஒவ்வொரு செவ்வாய் மற்றும் சனிக்கிழமை அன்னைக்கு மஞ்சளில் பிள்ளையாரை பிடிச்சி அதுக்கு குங்குமம் விட்டு அருகம்புல் சூட்டி மாலையை கட்டி போடலாம். சூட்டி ஒரு பித்தளை தாம்பூல தட்டில் வச்சிடுங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறமா விநாயகருக்கு ஏற்ற எருக்கம்பூ மாலை கட்டி நீங்களே கட்டுறது இன்னும் ரொம்ப சிறப்பு போடுங்க. பிள்ளையார் சிலைக்கு முன்னால் ஒரு அகல் விளக்கு வச்சு நெய் ஊற்றி வெள்ளருக்கு திரி போட்டு விநாயகர் பாடலை உச்சரித்து வழிபடுங்க. வெள்ளருக்கு திரி இப்போ கடைகள்லேயே கிடைக்குதுங்க. அதே மாதிரி விநாயகரை எப்படி வணங்கணும் அப்படின்னா, விநாயகரை வணங்கும் போது தலையில் கொட்டி கொண்டும் தோப்பு கர்ணம் போட்டும் வழிபடணும்.
அதாவது தனது இரு கைகளில் வலது கையால் வலது நெற்றி ஓரத்திலும் இடது கையால் இடது நெற்றி ஓரத்திலும் 3 முறை குட்டி, அதன் பிறகு இடது கையால் வலது காதையும் வலது கையால் இடது காதையும் பிடித்து 3 முறை தோப்புக்கரணம் இட வேணுங்க. விநாயகரை எத்தனை முறை நம்ம வலம் வரணும்னு தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நிறைய பேர் எந்த தெய்வத்தை எத்தனை முறை வலம் வர்றதுன்னு தெரியாமலேயே சுற்றிட்டு இருக்காங்க. எத்தனை முறை வேணாலும் சுற்றலாம் அப்படின்னு. அந்த மாதிரி இல்லாமல் விநாயகரை தோப்புக்கரணம் போட்டு வழிபட்டு விட்டு விநாயகரை ஒரே ஒரு முறை தாங்க சுற்றி வலம் வரணும். சரிங்களா? அதே மாதிரி நீங்கள் விநாயகர்கிட்ட வேண்டுதல் வச்சுருக்கீங்க, விரதம் இருக்க போகிறீங்க அப்படின்னா, எந்தெந்த டைமில் விநாயகருக்கு விரதம் இருக்கலாம் அப்படின்னா, வெள்ளிக்கிழமை விரதம் இருக்கலாம், செவ்வாய்க்கிழமை விரதம் இருக்கலாம், அப்புறம் சதுர்த்தி விரதம் இருக்கலாம், அப்புறம் குமார சஷ்டி விரதம் இருக்கலாம், துர்வா கணபதி விரதம் இருக்கலாம், சித்தி விநாயகர் விரதம் இருக்கலாம், துர்வாஷ்டகி விரதம் இருக்கலாம், நவராத்திரி விரதம் இருக்கலாம், வெள்ளி பிள்ளையார் விரதம் இருக்கலாம், செவ்வாய்க்கிழமை பிள்ளையாருக்கு விரதம் இருக்கலாம், சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு விரதம் இருக்கலாம். சரி, இந்த விரதம் இருக்கும்போது என்ன நைவேத்தியமாக வைக்கணும் அப்படின்னா, விநாயகருக்கு கொழுக்கட்டை, கரும்பு, அவல், பொரி இதெல்லாம் படைச்சி வழிபடலாங்க. ஒரு சிலர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க, இந்த மாதிரி விநாயகருக்கு முன்னாடி நம்ம தோப்புக்கரணம் ஏன் போடுறோம் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதையுமே நான் சொல்லிடுறேன். விநாயகருக்கு முன்னாடி கொட்டி தோப்புக்கரணம் போடுறது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு குட்டி கதையாகவே இருக்குது. அகத்தியர் கமண்டலத்தில் கொண்டு வந்த கங்கை நதியை காகம் வடிவில் விநாயகர் கவிழ்த்துட்டார். அதுக்கப்புறம் அகத்தியர் முன்னாடி அந்த சிறுவன் வடிவில் நின்றார் பிள்ளையார். இதனால் கோபம் அடைஞ்ச அகத்தியர் விநாயகர் தலையில் கொட்டிட்டார். அப்போது விநாயகர் சுயரூபம் எடுத்து உலகத்தின் நன்மைக்காகத்தான் அப்படி செய்தேன்னு சொன்னார். அதாவது உலகத்தில் காவிரியை உருவாக்கத்தான் அப்படி செய்தேன்னு சொன்னார். விநாயகர் கூறியதை கேட்ட அகத்தியர் தன் தவறை உணர்ந்து அவரது தலையில் கொட்டி கொண்டார். இதன் காரணமாகத்தான் அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் விநாயகரை தலையில் கொட்டி வணங்கும் வழக்கம் இருந்துச்சுங்க. கஜமுகசூரான் அப்படிங்கக்கூடிய அசுரன் மாதங்கபுரத்தை ஆட்சி புரிந்து வந்தான். இவன் சிவபெருமானை நோக்கி பெருந்தவம் புரிஞ்சு எந்த ஒரு ஆயுதத்தினாலும் அவனை அழிக்க முடியாத அழியா வரமும் பெற்றான். அதுக்கப்புறம் அவன் பெற்ற வரத்தினால இந்திரநாதி தேவர்களை துன்புறுத்தினான். இதனால் இந்திரநாதி தேவர்கள் சிவபெருமான் கிட்ட சென்று முறையிட்டாங்க. சிவபெருமான் விநாயகரை கஜமுகசுரனோட போர் புரியுமாறு ஆணையிட்டார். சிவபெருமான் ஆணையின்படி விநாயக பெருமான் கஜமுகனோட பெரும் போர் புரிந்து வெற்றி பெற்றார். அப்போது இந்திரநாதி தேவர்கள் இத்தனை காலமும் கஜமுகசுரனுக்கு 3 வேளையும் 1008 தோப்புக்கரணம் போட்டோம். இனி தங்கள் முன் அதனை செய்ய அருள் புரிகன்னு கேட்டாங்க. அதனால் பிள்ளையார் சிரித்து கொண்டே 3 முறை தோப்புக்கரணம் போட்டால் போதும்னு சொன்னாராமா. அன்று முதல் இன்னைக்கு வரைக்குமே நம்ம விநாயகருக்கு தோப்புக்கரணம் போட்டு வணங்குறோங்க. இந்த மாதிரி தெய்வத்தை வணங்குறதோடைய விதிமுறைகளையும் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்பவுமே நமக்கு முழு பலன்கள் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நன்றி.